We respect our community and don't promote any form of gambling which may be dangerous or harmful to the society. This is a video for analytical and educational purpose of a cricket match and the preview is knowledgeable to the audience. Hello, welcome back to Cricket Stats Analyzer YouTube channel. இந்த வீடியோல ரியல் மணி கேமிங் சம்பந்தமான 4 முக்கியமான இன்ஃபர்மேஷன் பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுல முதலாவதா வந்து பாத்தீங்கன்னா ட்ரீம் 11ல ரீசெண்டா சில அப்டேட்ஸ் கொடுத்திருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கறத முதலாவதா பார்க்கலாம். ரெண்டாவதா பார்த்தோம்னா ப்ரோகா கேஸ். லாஸ்ட் வீடியோல ஆகஸ்ட் 5th அன்னைக்கு நடந்த ஹியரிங்ல என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு, அதுக்கப்புறம் சீக்கிரம் ஃபைனல் ஹியரிங்கான டேட்டும் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அந்த வீடியோல சொல்லியிருந்தோம். அது போலவே 2 நாள்லயே வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் ஹியரிங்கான டேட்டும் ரிலீஸ் ஆயிருந்தது. இப்போ அதுல சில மாற்றங்கள் நடந்திருக்கு. அது என்ன அப்படிங்கறத ரெண்டாவதா பார்க்கலாம். மூணாவதா பார்த்தோம்னா நம்மளுடைய நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கிற ஒரு கேள்வி, இதெல்லாம் இல்லீகல் ஆப்ஸ், இதெல்லாம் வந்து அன்சேஃபான ஆப்ஸ்ன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த ஆப்ஸ்ல பிளே பண்றதன் மூலமா என்ன விளைவுகள் சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். சில பேருக்கு பேங்க் அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆயிருக்கு. சில சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த ஆப்ஸ்ல பிளே பண்ணதன் மூலமா அரெஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அதை பத்தி நம்ம பார்க்கலாம். நாலாவதா பார்த்தோம்னா இப்போதைக்கு லீகலா சேஃபா எந்த ஆப்ல நம்ம ஃபேண்டசி பிளே பண்ணலாம் அப்படிங்கிறத நாலாவதா கடைசியா பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்க்கறதன் மூலமா ரியல் மணி கேமிங் சம்பந்தமான இந்த 4 டாபிக் பத்தியும் லேட்டஸ்டா என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற பத்தியும் டீட்டெயிலா நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்லையும் ரியல் மணி கேமிங் சம்பந்தமான அப்டேட்ஸ் தொடர்ச்சியா நம்ம வந்து கொடுத்துட்டு வரோம். அதெல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை மறக்காம லைக், ஷேர் அண்ட் ஹைப் பண்ணிடுங்க. நம்மளுடைய சேனல்ல ஃபியூச்சர் வீடியோஸ் மேக் பண்றதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. இது நான் முக்கியமான அப்டேட்ஸ் கிடைச்சதுன்னா ஃபர்ஸ்ட் அங்கே தான் நான் ஷேர் பண்ணுவேன். அதெல்லாம் மறக்காம அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ட்ரீம் 11ல பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதில் முதலாவதாக பார்த்தோம்னா ட்ரீம் 11உடைய லோகோவை அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த பெய்ட் கான்டெஸ்ட்லாம் இருக்கும்போது ட்ரீம் 11உடைய லோகோ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஃபுல் ரெட்டாக இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கும் சரி, அதே போல் iOS 2 பேருக்குமே இந்த மாதிரி தான் இப்போ அப்பியர் ஆகுது. ரெண்டாவதா பார்த்தோம்னா இந்த அப்டேட் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு iOSக்கு மட்டும்தான் வந்திருக்கு. இந்த அப்டேட்ல பார்த்தோம்னா இந்த ஃபேன் கோட் ஆப் இருக்கு பார்த்தீங்களா, அதோடைய இன்டர்ஃபேஸை ட்ரீம் 11ல இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வீடியோவில் பார்த்துருப்போம். லெஜண்ட் பிளானில் ஃபேன் கோட் ஆப்புக்கான 1 month பாஸ் வந்து கிடைச்சிரும். அதனால இந்த லெஜண்ட் பிளான் வச்சிருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ட்ரீம் 11 ஆப்லேயே லைவ் மேட்சஸை பார்த்துக்க முடியும். அது போக ஸ்கோர் கார்டு ஆகட்டும், ஸ்டாட்ஸ் ஆகட்டும் எல்லாமே பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இந்த ஃபீச்சர் வந்து iOSக்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. கூடிய விரைவில் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக இப்போ இந்த மாதிரியான அப்டேட்ஸ் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரீம் 11 அவங்களுடைய யூசர்ஸ் கவுண்ட் வந்து ரீசெண்டாக ரொம்பவே கம்மியாச்சு. அதனால தான் ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் சீக்கிரமாகவே சப்ஸ்கிரிப்ஷன் மாடலை ரீலான்ச் பண்ணியிருந்தாங்க. என்னதான் ரீலான்ச் பண்ணாலும் அந்த அளவுக்கு பெருசாக மிந்தி மாதிரி கிடைச்ச வரவேற்பு இவங்களுக்கு இப்போ கிடைக்கல. அதுக்கான மெயின் ரீசன் ப்ரைஸ் பூல் ஆகட்டும், அதுக்கப்புறம் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ரெண்டுமே ரொம்ப சுமாராக இருந்துச்சு. அதனால தான் இப்போ இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக யூசர்ஸோடைய என்கேஜ்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அவங்க முயற்சி எடுத்திருக்காங்க. லேட்டஸ்ட் அப்டேட் பார்த்தோம்னா இந்த 100s எலிமினேட்டர் மேட்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் போல 4 lakhs வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சுக்கு 8 lakhs வரைக்கும் ப்ரைஸ் போல இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நாம டெலிகிராம்லையும் அப்டேட் பண்ணியிருந்தோம். வரக்கூடிய நாட்களில் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படிங்கும்போது யூசர்ஸோடைய என்கேஜ்மெண்ட் அதிகமாகும். அந்த மாதிரியான சமயத்தில் மேலும் ப்ரைஸ் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். அதுக்கப்புறம் நான் முந்தியே சொன்னது போல அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் ரெட்ரோஸ்பெக்டிவ் டேக்ஸ் அதுலேருந்து மட்டும் ட்ரீம் 11க்கு ரிலீஃப் கிடைச்சிருச்சு அப்படிங்கும்போது மிந்தி மாதிரி 25 lakhs, 50 lakhs, 1 crore இந்த மாதிரியான ப்ரைஸ் அமௌண்ட்டை கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். மூணாவதாக வந்து பார்த்தோம்னா 40 AATMs கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நாலாவதாக பார்த்தீங்கன்னா ட்ரீம் 11 ஸ்டாட்ஸ் ஆகட்டும், ட்ரீம் டீம் ஆகட்டும் இந்த ஃபீச்சர்ஸ் இப்போ வந்து மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வரக்கூடிய நாட்களில் ட்ரீம் 11 ஆப்பில் மேலும் நிறையா நியூ ஃபீச்சர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனில் நிறையா இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்கும். அடுத்ததா ப்ரோகா கேஸ்க்கான அப்டேட் பார்க்கலாம். ஆகஸ்ட் 5th அன்னைக்கு நடந்த சுப்ரீம் கோர்ட் ஹியரிங்ல பார்த்தோம்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நோடல் கவுன்சிலை அமைக்க சொல்லி அதுக்கப்புறம் அடுத்த நடக்கக்கூடியதான் ஃபைனல் ஹியரிங் அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தாங்க. பட் அதுக்கான டேட் ரிலீஸ் ஆகல. பட் 2 நாளில் அதுக்கான டேட்டும் ரிலீஸ் ஆயிருந்தது. அக்டோபர் 6th and 7th அன்னைக்கு 2 நாளைக்கு தொடர்ச்சியாக அந்த ஹியரிங் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை பார்த்த கேமிங் லாயர்ஸ்லாம் 2 நாள் தொடர்ச்சியாக நடக்கிறதால கண்டிப்பாக டீட்டெயில் ஹியரிங் நடந்து அக்டோபர் 7th அன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் 6th அன்னைக்கு 7 ஜட்ஜஸ் கொண்ட பெஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா என் ரவி வர்சஸ் ஸ்பீக்கர் இந்த கேஸ் வந்து நடக்க போகுது. அதனால அன்னைக்கான டேட்ல
ப்ரோகோ கேஸ் வந்து அதுக்கான ஹியரிங் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படின்னு கேமிங் லாயர்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இந்த ப்ரோகோ கேஸோட ஃபைனல் ஹியரிங்கான ரிவைஸ்டு டேட் இன்னுமே வந்து ரிலீஸ் ஆகல. கேமிங் லாயர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஒன்னா வந்து ப்ரீபவுண்ட் ஆகலாம், அதாவது செப்டம்பர் மாதம் இதுக்கான ஹியரிங் நடக்கலாம், அப்படி இல்லைனா வந்து அக்டோபர் எண்ட் இல்லைனா நவம்பர் மாதம் வரைக்கும் தள்ளி போகலாம் அப்படின்னு வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், கவர்மெண்ட் எந்த அளவுக்கு இந்த கேஸை இழுத்தடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு இழுத்தடிப்பாங்க. அது போல தான் இதுவும். ஜென்யூனா இந்த கேஸ் நடந்துச்சு அப்படிங்கும்போது லாஸ்ட் இயரே இதுக்கான ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கை எதிர்நோக்கி காத்திருப்போம். லாஸ்ட் இயர் செப்டம்பர் 3ஆம் தேதி ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் நடந்துச்சு. அது போல் இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் நடக்கும். அந்த ரெட்ரோஸ்பெக்டிவ் டேக்ஸ்லேருந்து மட்டும் ரிலீஃப் கிடச்சிருச்சு கேமிங் இண்டஸ்ட்ரிக்கு. அப்படிங்கும்போது ஓரளவுக்கு ஆன்லைன் கேமிங் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ரிவைவ் ஆகிடும். அடுத்ததா இல்லீகல் பெட்டிங் ஆப்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தோம்னா கமெண்ட் செக்ஷனில் சில ஆப்ஸோட நேம்லாம் சொல்லி இது வந்து லீகலா இல்லீகலா அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கான டாபிக் தான் இது. இந்த டாப்பிக்கை ஃபுல்லாக பார்க்கறது மூலமாக உங்களுக்கே கிளியர் ஐடியா கிடைச்சிடும். இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா இந்தியாவில் எண்ணிலடங்கா பெட்டிங் அண்ட் ஃபேண்டசி ஆப்ஸ் இல்லீகலாக ரன் ஆகிட்டு வருது. ரீசெண்டாக ஒரு 300 பெட்டிங் அண்ட் கேம்பிளிங் பிளாட்ஃபார்ம்ஸை கவர்மெண்ட் வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 50+ ஆஃப்ஷோர் ஆப்ரேட்டர்ஸ் வந்து இந்தியன் யூசர்ஸை மட்டும் டார்கெட் பண்ணி இயங்கிட்டு வராங்க அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்தெந்த ஆப்ஸ்லாம் இல்லீகல் அன்சேஃபான ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த ஆப்ஸில் டெபாசிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கோ, இல்லை வேறு வகையில் சொல்லணும்னா எந்தெந்த ஆப்ஸ்லாம் மணி கான்டெஸ்ட் ரன் பண்ணிட்டு வராங்களோ அது எல்லாமே இல்லீகல் அன்சேஃபான ஆப் தான். ஏன்னா மே 1ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் யூனியன் கவர்மெண்ட் கொண்டு வந்த அந்த ஆன்லைன் கேமிங் லா நடைமுறைக்கு வந்துருச்சு. ஸோ மே 1ஆம் தேதியிலேருந்து இந்த மாதிரியான ஆப்ஸ் எல்லாமே வந்து இல்லீகலாக கருதப்படும் அக்கார்டிங் டு லா. ஸோ யாருமே இந்த ஆப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி ப்ளே பண்ண வேண்டாம். சில ப்ரமோட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேயும் டெலிகிராம்லேயும் இந்த ஆப் வந்து லீகல், நாங்கள் வந்து 2% தான் கமிஷனாக எடுத்துப்போம், அதுக்கப்புறம் வித்ட்ராவும் இன்ஸ்டண்ட்டாக கிடச்சிரும், இந்த மாதிரி சொல்லி உங்களை பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. ஸோ யாருமே அதில் இன்வெஸ்ட் பண்ணி ப்ளே பண்ண வேண்டாம். அது எல்லாமே வந்து இல்லீகல் அன்சேஃபான ஆப் தான். இந்த மாதிரியான இல்லீகல் ஆஃப்ஷோர் ஆப்ஸை கவர்மெண்ட்னால தடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெம்பரரியாக வேணால் ஸ்டாப் பண்ணலாமே தவிர பர்மனெண்ட்டாக பண்ண முடியாது. ஏன்னா ஆஃப்ஷோர் ஆப்ரேட்டர்ஸும் மிரர் வெப்சைட், நியூ டொமைன்ஸ் ஆப்ஸ்லாம் கிரியேட் பண்ணி வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் மூலமாக ஈஸியாக ப்ரமோட் பண்ணி மறுபடியும் வந்துருவாங்க. இது வரைக்கும் அப்படி தான் நடந்துட்டு வருது. அடுத்ததா டெபாசிட் பார்த்தோம்னா, இப்போ யூசர்ஸ் வந்து இந்த மாதிரியான இல்லீகல் ஆப்ஸில் டெபாசிட் பண்ணும்போது அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக பெட்டிங் கம்பெனியோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் யூபிஐ, ஐஎம்பிஎஸ், அதுக்கப்புறம் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே ஒரு தேர்ட் பார்ட்டி மர்ச்சன்ட் அக்கௌண்ட் மூலமாகவும் மியூல் அக்கௌண்ட் மூலமாகவும் டிரான்சாக்ஷன் நடந்துட்டு வருது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மியூல் அக்கௌண்ட் பற்றி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பிரச்சனை வெடிச்சது, எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இது எப்படி இயங்கிட்டு வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இல்லீகல் பெட்டிங் ஆப்ரேட்டர்ஸ் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஒர்க்கிங் இண்டிவிஜுவல்ஸ் ஆகட்டும், இவங்கள அப்ரோச் பண்ணி அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் மூலமாக யூசர்ஸ்க்கான வித்ட்ராவல் அமௌண்ட் ஆகட்டும், டெபாசிட் அமௌண்ட், மற்ற டிரான்சாக்ஷன்லாம் நடத்திட்டு வருவாங்க. இதில் மணி மியூல் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் நடத்துறதுக்கு இல்லீகல் பெட்டிங் ஆப்ஸ்க்கு உதவுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள தான் வந்து மணி மியூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை தான் மியூல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டாக தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை தான் வந்து பெருசாக நடந்துட்டு வந்துச்சு. நம்மளே பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் கேமிங்லாம் வரத்துக்கு முன்னாடி மணி கான்டெஸ்ட் ப்ளே பண்ணும்போது இப்போ ட்ரீம்11 ஆப்பில் டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னா அதோடைய பேங்க் அக்கௌண்ட் பார்த்தோம்னா ஒரே நேம் தான் எப்பவும் வரும். பட் இப்போ இந்த இல்லீகல் ஆப்ஸில் வந்து ஒவ்வொரு முறை டெபாசிட் பண்ணும்போதும் அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் நேம் வந்து காமிக்கும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி மர்ச்சன்ட் அக்கௌண்ட்டாக இருக்கும், அப்படி இல்லைன்னா வந்து மியூல் அக்கௌண்ட்டாக இருக்கும். இதை தடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு பிக்கஸ்ட் டாஸ்காக வந்து இருக்கும். இது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா அந்த மியூல் அக்கௌண்ட் எல்லாமே வந்து சாதாரண காலேஜ் ஸ்டூடெண்ட்டாவோ இல்லைனா வந்து ஒர்க்கிங் இண்டிவிஜுவலாவோ இருப்பாங்க. ஸோ அவங்கள ட்ரேஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக தமிழ்நாட்டில் மட்டும் பிடிச்சிருக்காங்க. பட் இந்த மாதிரியான டிரான்சாக்ஷன் பார்த்தோம்னா இந்தியா முழுவதும் இப்போ வரைக்கும் நடந்துட்டு தான் வருது. அதை ட்ரேஸ் பண்ணுறது கவர்மெண்ட்டுக்கு பெரிய தலைவலியாக இருக்குது. அதுவும் குறிப்பாக இந்த ஆன்லைன் கேமிங்லாம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது இன்னுமே பெருகிருச்சு. டெபாசிட் போல் வித்ட்ராவலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ்க்கும் யூசர்ஸ்க்கும் டைரக்ட் கனெக்ஷன் இல்லாமல் தேர்ட் பார்ட்டி மர்ச்சன்ட் அக்கௌண்ட் மூலமாகவும் மியூல் அக்கௌண்ட் மூலமாகவும் தான் யூசர்ஸ்க்கான வித்ட்ராவல் அமௌண்ட் வந்து வருது. இதை ட்ரேஸ் பண்ணுறதும் கவர்மெண்ட்டுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அடுத்தா பார்த்தோம்னா ஃபைனான்ஷியல் அண்டு லீகல் ரிஸ்க். இந்த மாதிரியான அன்சேஃபான ஆப்பில் ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வித்ட்ராவல் ஸ்கேம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது வித்ட்ராவல் கொடுக்குறோம் சொல்லி ஏமாற்றலாம்.
அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமா பார்த்தோம்னா, கவர்மெண்ட் இந்த மாதிரி இல்லீகல் டிரான்சாக்ஷன் நடக்குது உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல அப்படின்னு சஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா, உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ட ஃப்ரீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. சில பேருக்கும் நடந்திருக்கு ஆல்ரெடி. இந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் இல்லீகல் அன்சேஃபான ஆப்ல ப்ளே பண்ணி டிரான்சாக்ஷன் வச்சிருந்தாரு. ஒருவேளை அவருடைய பேங்க் அக்கவுண்ட்ட ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது, அதுக்கு அடுத்த கட்டமா அவரு வந்து லாயர அப்ரோச் பண்ண வேண்டி வரும். கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணி ப்ரொசீடிங்ஸ்லாம் நடந்து, அதுக்கான தகுந்த விளக்கம் அளிச்சு, கடைசியில அந்த இல்லீகல் ஆப்ஸ் மூலமா வந்த பணத்த மட்டும் நீக்கிட்டு, அவருடைய பேங்க் அக்கவுண்ட்ட ரெக்கவர் பண்ணி குடுத்துருவாங்க. இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸா வந்து இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா, சில யூசர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய மெயின் பேங்க் அக்கவுண்ட்ல இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் வச்சுக்காம, இன்னொரு பேங்க் அக்கவுண்ட்ட ஓப்பன் பண்ணி, அதுல வந்து டிரான்சாக்ஷன் வச்சுக்கிறாங்க. என்ன கேட்டீங்கன்னா, அதுவும் ரிஸ்க் தான். ஸோ, இதுல ப்ளே பண்றத முற்றிலும் வந்து தவிர்த்துடுங்க. இது எப்பவுமே வந்து ரிஸ்க் தான். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணி ஆகணும். கேமிங் லாயர் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாரு. மே 1ஆம் தேதியிலேருந்து பார்த்தோம்னா, இந்த ப்ரோகோ ஆக்ட் வந்து நடைமுறைக்கு வந்துச்சு. அப்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோகோ ஆக்ட் கீழ பெருசா வந்து எஃப்ஐஆர் யார் மேலயுமே பதிவு செய்யவே இல்ல. அதே சமயம் இல்லீகல் ஆப்ஸ் வந்து ரன் ஆயிட்டு தான் இருந்துச்சு. பட் இப்ப ரீசென்ட்டா பார்த்தோம்னா, சில பேருக்கு மேல இந்த ப்ரோகோ ஆக்ட் கீழ ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. இந்த இடத்துல கேமிங் லாயர் முக்கியமா என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ப்ரோகோ ஆக்ட் கீழ யார் யார் மேல ஆக்ஷன் எடுக்கப்படலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஆப்பரேட்டர்ஸ் அதாவது எந்தெந்த நபர் வந்து இந்த மாதிரியான இல்லீகல் ஆப்ஸ ஆப்பரேட் பண்றாங்களோ, அவங்க மேல நடவடிக்கை எடுக்க முடியும். அதே சமயம் ப்ரமோட் பண்றாங்க பார்த்தீங்களா, அவங்க மேலயும் எடுக்க முடியும். பட் பிளேயர்ஸ் மேல எடுக்க முடியாது. அது லால அந்த ப்ரோகோ ஆக்ட்ல வந்து சொல்லவே இல்ல. ஒரு பிளேயர் வந்து அட்மோஸ்ட் என்ன ஃபேஸ் பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகலாம். இதுதான் வந்து அவங்க ஃபேஸ் பண்ண முடியுமே தவிர, மத்தபடி லீகல் ஆக்ஷன் பிளேயர்ஸ் மேல எடுக்க முடியாது. அதுதான் வந்து அவரு சொல்ல வராரு அந்த ட்வீட்ல. அடுத்தா வந்து பார்த்தோம்னா, செக்யூரிட்டி ரிஸ்க். இந்த மாரி அன்அஃபிஷியல் ஆப்ல ஆகட்டும், அன்ரிலேட்டட் பிளாட்ஃபார்ம்ஸ்ல ப்ளே பண்ணும்போது, நம்மளுடைய கேவைசி டீட்டெயில்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ்லாம் வந்து திருடப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபைனலா பார்த்தோம்னா, ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகுது, ஆப் டவுன்லோட் ஆகுது, இல்லன்னா வந்து பேமெண்ட் அக்செப்ட் பண்றாங்க. இதன் காரணமாக மட்டும் அந்த ஆப் வந்து லீகல் அப்படின்னு வந்து கிடையாது. இப்பத்த நிலைமையில வந்து பார்த்தீங்கன்னா, மணி கான்டெஸ்ட் நடத்தக்கூடிய எல்லா ஆப்ஸுமே வந்து இல்லீகல், அன்சேஃப் ஆப் தான். அடுத்தா வந்து லீகல் அண்ட் சேஃப் ஆப் பத்தி பார்க்கலாம். இப்பத்த நிலைமையில பார்த்தீங்கன்னா, ட்ரீம் 11 அண்ட் மை 11 சர்க்கிள் இந்த 2 ஆப் மட்டும் தான் லீகல் அண்ட் சேஃப் ஆப்பா இருக்கு. ஏன்னா இந்த 2 ஆப்ல பார்த்தீங்கனாலும் ஃப்ரீ டு ப்ளே கான்டெஸ்ட் தான் நடத்திட்டு வராங்க. இந்த ஆப்ஸ டவுன்லோட் பண்றதாகட்டும், ப்ளே பண்றதாகட்டும், வின் பண்ணீங்கன்னா வித்ட்ரா பண்றதாகட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லீகல் அண்ட் சேஃப். உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்டுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் வராது. ட்ரீம் 11ல பார்த்தோம்னா, இப்பத்த நிலைமையில அவங்க மேஜர் கிரிக்கெட் மேட்சஸ் மட்டும் கண்டக்ட் பண்ணிட்டு வராங்க. அதோடைய பிரைஸ் பூல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1 லேக்ல இருந்து 8 லேக்ஸ் வரைக்கும் இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல்லா பார்த்தோம்னா, ஆட் மூலமா தான் அவங்க ரெவென்யூ ஜெனரேட் பண்ணிட்டு வராங்க. ஆட் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு பார்த்தோம்னா, சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் அவைலபிளா இருக்கு. 2 பிளான் இருக்கு. லெஜெண்ட் பிளான் அண்ட் ப்ரோ பிளான். நம்ம ஆல்ரெடி இத பத்தி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். எந்த பிளான் வந்து பெஸ்ட் அப்படிங்கிறத பத்தி. நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கலனா, டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஐ பட்டன்ல அதுக்கான லிங்க் தரேன். அதுக்கப்புறம் ஏஐ டீம் கிரியேஷன் ஆப்ஷன் மூலமா பார்த்தோம்னா, நீங்க ஃபேண்டசி டீம் கிரியேட் பண்ணி கான்டெஸ்ட்ல ஜாயின் பண்ண முடியும். கடைசியா பார்த்தோம்னா, ஃபியூச்சர் பொட்டன்ஷியல் நம்ம ஆல்ரெடி பார்த்தது போல இந்த ஆன்லைன் கேமிங் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் ரெட்ரோஸ்பெக்டிவ் டாக்ஸ்ல இருந்து ரிலீஃப் கிடைச்சிருச்சு அப்படிங்கும்போது, ட்ரீம் 11ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரேங்க்கான அமௌண்ட் வந்து 25 lakhs, 50 lakhs, 1 crore இந்த மாதிரி பிக் அமௌண்ட் வந்து வந்துரும். அடுத்து வந்து பார்த்தோம்னா, மை 11 சர்க்கிள். ட்ரீம் 11 கூட கம்பேர் பண்ணும்போது பார்த்தோம்னா, இந்த ஆப்ல நிறைய மேட்சஸ் வந்து கவர் பண்ணுவாங்க. இதோடைய பிரைஸ் பூல் பார்த்தோம்னா 10,000லேருந்து 80,000 வரைக்கும் இருக்கும். இதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ரேங்க்கான அந்த பிரைஸ் அமௌண்ட் போக அவங்க வந்து பைக் அப்படி இல்லைன்னா வந்து ஸ்மார்ட் ஃபோன் வந்து பிரைஸா கொடுத்துட்டு வராங்க. அதுக்கப்புறம் ட்ரீம் 11ல பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷனோ, ஏஐ டீம் கிரியேஷனோ இதுல அவைலபிளா இல்ல. இந்த மை 11 சர்க்கிள்ல இருக்கக்கூடிய ஒரு யூனிக் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க ஒவ்வொரு மேட்சுக்கும் இந்த மெகா கான்டெஸ்ட் போக நிறைய சின்ன சின்ன கான்டெஸ்ட் வந்து அவங்க நடத்திட்டு வராங்க. அந்த கான்டெஸ்டோடைய பிரைஸா வந்து பார்த்தீங்கன்னா, இயர்பட்ஸ், ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இதெல்லாம் வந்து கொடுத்துட்டு வராங்க. அதனால கேட்ஜெட் கான்டெஸ்ட் ஃப்ரீயா ப்ளே பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, மை 11 சர்க்கிள்ல நீங்க வந்து ப்ளே பண்ணலாம். ஃபியூச்சர் பொட்டன்ஷியல் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ட்ரீம் 11ல பார்த்த மாதிரியே தான் ஆன்லைன் கேமிங் இண்டஸ்ட்ரிக்கு ஜிஎஸ்டி ரெட்ரோஸ்பெக்டிவ் டாக்ஸ்ல இருந்து ரிலீஃப் கிடைக்கும்போது, கண்டிப்பா மை 11 சர்க்கிளையும்
ப்ரைஸ் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் Dream11 அண்ட் ப்ரோகோ கேஸ்க்கான லேட்டஸ்ட் அப்டேட், அதுக்கப்புறம் எந்தெந்த ஆப்ஸ்லாம் இல்லீகல் எந்தெந்த ஆப்ஸ்லாம் லீகல் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்துருப்போம். உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோ லைக், ஷேர் அண்ட் ஹைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கேளுங்க. இன்ஸ்டாலையும் மெசேஜ் பண்ணலாம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. எதனா முக்கியமான அப்டேட்ஸ் கிடச்சிதுன்னா ஃபர்ஸ்ட் அங்கே தான் நான் வந்து ஷேர் பண்ணுவேன். அதனால் மறக்காமல் அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.